ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கசப்பான உண்மை. ஆம், சில உண்மைகள் கசக்கத்தான் செய்யும். அது என்ன என்பதை இந்த பகுதியிலே பார்க்கப் போகிறோம். உடன் பிறந்த சகோதரனோ சகோதரியோ இனிமேல் நம்மால் ஒரு நயா பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லை என்றால் தானாக விலகிவிடுவார்கள். வீட்டிற்கு வந்த மருமகள் உயிரை கொடுத்து மாமியாரை பார்த்து கொண்டாலும் தன் மாமியார் பெற்ற மகளுக்கு என்றும் ஈடாகவே மாட்டாள். வயதான பெற்றோர் பெரும்பாலும் வசதியுடன் இருக்கும் மகனிடம் இருக்கவே விரும்புவார்கள். வாஸ்தவம் தானே? கொட்டி கொடுத்தாலும் அள்ளி அணைத்தாலும் நம் மனைவியோ குழந்தைகளோ ஒரு குறிப்பிட்ட வயதில் எனக்கு அப்படி என்ன செய்து கிழிச்சிங்க என்று கேட்காமல் இருக்க மாட்டார்கள். 70 வயதுக்கு மேல் வாழாமல் இருப்பது உத்தமம். நான் பார்த்தவரை பெரும்பாலான வயதானவர்கள் நாய்படாத பாடு படுகிறார்கள் 70 வயசுக்கு அப்புறம். ஏன்னா அவங்களால நமக்கு எதுவும் உதவி இல்லை என்று பெற்ற குழந்தைகள் நினைக்கும் பொழுது அவர்களை துச்சமாக மதிக்கிறார்கள். ஆகவே தான் 70 வயதுக்கு மேல் வாழாமல் இருப்பது உத்தமம். உடன் பிறந்த அண்ணன் தம்பியை தவிர வேறு எந்த நபரும் அடுத்த வீட்டு பெண்களை சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வதே இல்லை. இதெல்லாம் உலக அனுபவங்கள் தான், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் இது முற்றிலும் உண்மைதான். ஆனால் இந்த உண்மையை சொல்லப்போனால் கொஞ்சம் கசப்பாகத்தான் தெரியும். அதற்காகத்தான் இதற்கு கசப்பான உண்மைகள் என்ற பெயரிட்டு இதை சொல்லுகிறேன். சரி, அடுத்ததை பார்ப்போம். தோள் கொடுக்கும் உறவுகளை விட காலை வாரும் உறவுகளே அதிகம். ஒரு வார்த்தைகளால் அல்லது செயல்களால். இதுதான் இன்றைய கலியுகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். உண்மையும் அதுதான். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் நாளை சந்திப்போம். நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. வாழ்க வளம்.